இதோ பிதா நடாத நாற்றுக்கெல்லாம் பிடுங்கப்படும். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இரத்தத்தின் மூலமாக, உங்கள் தாய் தகப்பன் மூலமாக நடப்பட்ட ஒவ்வொரு நாற்றையும், பிதா நடாத நாற்றுக்களை ஆவியானவர் பிடுங்கி விடுவார். அந்த சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்காது, அந்த சாபம் உங்களுக்குள்ளே இருக்காது, அந்த பாவ பழக்கம் உங்களுக்குள்ளே இருக்காது. ஏன்னா அது நீங்க நட்ட நாற்று அல்ல, என்றோ யார் மூலமாக நடப்பட்ட நாற்றுக்களை என் தகப்பனாகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பிடுங்கி எறிய விரும்புகிறார். நான் செய்கிற கிரியைகளினாலே தேவன் அழைத்த இடத்துக்கு நான் போகல, ஆனா தேவன் அழைத்த இடம் என்னன்னு எனக்கு தெரியும். அதன் அடிப்படையில் நான் கிரியை செய்கிறேன். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஒரு லக்கு இருக்கிறது, கர்த்தர் அந்த இலக்குக்கு தான் என்னை கூப்பிட்டுருக்காரு. ஆகவே என்னுடைய கிரியைகளை நான் சீர்தூக்கி பார்க்குறேன். நான் செய்கிற கிரியும் அதுக்கும் மேட்ச் ஆகுதா இல்லைன்னா அந்த கிரியைகளை விட்டு செத்த கிரியைகளை விட்டு நான் தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்ய நான் ஒப்பு கொடுக்குறேன். ஏன் அந்த ஒருத்தருக்குள்ள கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனால் மகிமை இழந்து போகணும் இல்லையா? நான் மகிமை இழந்தவர்களாய் வாழ்வதற்கு அவன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆதாமை தேவன் வைத்திருந்தார். கிறிஸ்து என்று வரும்பொழுது இந்த ஒருத்தரை நான் எப்படி முடிசூட்டி இருக்கிறேனோ அப்படிதான் ஒவ்வொருத்தரையும் முடிசூட்ட விரும்புகிறேன். ஆமென். ஒருவரால் எல்லாரும் மகிமை இழந்தது போல இந்த ஒருவரால் எல்லாரும் மகிமை அடைவீர்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருக்கிறோம். நம்ம மாம்சம் சொல்றதை நம்ம கேட்டு தான் ஆகணுங்கிற இடத்துல நாம இல்லை. ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஒரே காரியத்தை ஆக்டிவாகவும் வைக்கிறாரு, ஒரே காரியத்தை டெட்டாகவும் வைக்கிறார். ஒன்று செயல்படட்டும் அப்படிங்கிறார், ஒன்று நீ செத்து இரு அப்படிங்கிறார். கிறிஸ்துவங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும், இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இந்த மாம்சம் நம்ம வாழ்க்கையில ஆக்டிவா வேலை செய்யாதபடி அதை டெட் ஆக்கி வச்சுட்டு நீதியும் நம்மளுடைய ஜீவனும் அங்கே வேலை செய்யும்படி அதையும் நமக்கு செய்கிறார். உள்ளே இருக்கிற தேவன் எவ்வளவு அழகானவர், எவ்வளவு மகிமையானவர்ங்கிறத ஆலயத்தை வச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஒரு திராட்சை ரசத்தை ஒரு கண்ணாடி பாத்திரத்துல ஊத்துனீங்கன்னா கண்ணாடி பாத்திரம் உள்ள திராட்சை ரசத்தோட கலர் அப்படியே வெளியில காண்பிக்கும். அப்படி தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த ஆலயத்திற்குள் ஊற்றப்பட்டு இருப்பார் என்று சொன்னால், என்னையும் உங்களையும் பார்க்கிறவங்க வெறும் ஆவியை மட்டும் பார்க்கணும் இல்லை, சரீரத்தை கூட பார்த்தா உங்களுடைய இயற்கையான இந்த சரீரம் ஒன்றும் சும்மா ஒன்றும் மட்டமானது இல்லை, இந்த சரீரம் முக்கியமானது, இது ஆலயம் உள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு தெரியும். வயசானா டயர்ட் ஆயிடணும், வயசானா வியாதி வரணுங்கிறது யார் சொன்னா? உலகத்துல சொல்லுவாங்க. வயதுக்கேற்ற முதிர்ச்சி இருக்கலாம், ஆனால் வயதுக்கேற்ற வாலிபத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். கர்த்தர் நன்மையினால் உன் வயது திருப்தியாக்குறார், கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நான் சர்வ வல்லமில்ல தேவன், நான் எல்ஷடாய்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய வாயிலிருந்து குருவி போல கொடுத்தாலும் சரி, அல்லது ஆடு மாடுகள் போல மார்பகத்திலிருந்து பால் கொடுத்தாலும் சரி, இதையெல்லாம் தேவன் வார்த்தையின் மூலமாக கொடுக்கிறார். ஒரு இடத்தில் அதை பால் என்று வேதம் சொல்கிறது, ஒரு இடத்தில் ஆகாரம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ இப்படி பார்க்க முடியுதா உங்களால தேவனை? எப்படி இருந்தாலும் சரி, தேவன் என்னை தொடர்ந்து போஷிக்கிறவராகவே இருக்கிறார். அதுதான் என்னுடைய விசுவாசம், அதுதான் உங்களுடைய விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஷலோம் ஷலோம். Nothing is missing in your life, nothing is broken in your life. நீங்கள் செய்வது எல்லாம் நன்றாயிருக்கும், உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாது என்று இயேசு நாமத்தில் இந்த காலவிலே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தோடு கூட இந்த செய்தியை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். விசுவாசத்தின் போதனை இன்றோடு கூட முடிக்கிறேன். ஆகவே கடைசியில் சொல்ல வேண்டிய எல்லா காரியங்களையும் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். இந்த சுத்தமான இருதயம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் பார்த்தது போல அது வெறும் சுத்திகரிக்கப்பட்ட இருதயம் அல்ல, சுகமாக்கப்பட்ட ஒரு இருதயம். அந்த இருதயம் சுகமாக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த இருதயத்தில் புண்ணும் காயங்களும் இருக்கும், அது வேதனையோடு கூட இருக்கும்னா அந்த இருதயம் சுத்தமாக்கப்படவில்லை என்று சொன்னால் அது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்களை அது செய்ய முடியாது. அது ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள இருதயமாக இருக்காது. நமக்கே அது ஸ்திரத்தன்மையாக இருக்காது. நம்மளே இன்னைக்கு ஒன்று சொல்லுவோம், நாளைக்கு அது நமக்கே அது உதவி செய்யாது. நம்ம இருதயம் ஸ்திரமாக இருந்ததுன்னா நம்ம சொல்கிறத நம்ம விசுவாசிப்போம், அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், அது தேவனுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவன் அந்த இருதயத்தை சுத்தமாக்கி விட்ட பிறகு
கர்த்தர் அந்த என்னுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள் புண்களை எல்லாம் ஆற்றின பிறகு அது சுத்தமான இருதயமாக இருந்தால் என்ன நடக்கிறது? என்னுடைய மனசாட்சி நல்ல மனசாட்சியாக இருக்கிறது. நல் மனசாட்சினா என்ன? குற்றமற்ற மனசாட்சி. நான் நீதிமான், என்னில் எந்த குற்றமும் இல்லை என்கிற ஒரு நல்ல மனசாட்சி அந்த இருதயத்தின் மூலமாக உண்டாகிறது. அப்படி அந்த நல்ல மனசாட்சி உண்டானதால் என்ன நடக்கிறது? அடுத்த காரியம், என்னுடைய விசுவாசம் ஒரு மாயமற்ற விசுவாசமாக இருக்கிறது. அதாவது எல்லாரும் இருக்கும்போது ஒரு மாதிரியும், எல்லாரும் இல்லாதப்ப நான் தனியாக வாழும்போது ஒரு மாதிரியும் நான் இருக்க மாட்டேன். மாய்மாலமான விசுவாசம் என்னான்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாயமற்ற விசுவாசம் என்னான்னு புரிஞ்சுக்கலாம். 100 பேர் மத்தியில் எப்படி இருக்கிறேனோ அப்படியாகவே நான் தனியாக இருக்கும்போது இருக்கிறேன். என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்னை யார் கவனிக்கிறார்களோ கவனிக்கவில்லையோ, என்னுடைய எஜமானுடைய வேலையை நான் சரிவர எந்த கட்டுப்பாடும் என்மேல் ஆதிக்கமும் செலுத்தாத போதிலும் எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியாய் செய்து முடிக்கிறேன். அவர்கள் என்மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கைக்கு நான் பாத்திரமாக நடந்து கொள்கிறேன். அதுதான் மாயமற்ற விசுவாசம். இது குடும்பத்திலும் பொருந்தும், இது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொருந்தும், இது எல்லா ஊழியத்திலும் பொருந்தும், எல்லாவற்றுக்கும் பொருந்தும் இந்த மாயமற்ற விசுவாசம். ஸோ இந்த எல்லாமே எங்கே ஆரம்பிக்குது? சுத்தமான இருதயத்தில் ஆரம்பிக்கிறது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னா முதல் கண்டிஷன், இருதயம் மனிதனுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும். யாருடைய இருதயமும் சுத்தமாக இருக்கவில்லை. எல்லாருடைய மனசாட்சியும் அன்றைக்கு குற்றமாய் தான் இருந்தது. அவர்கள் பலி செலுத்தினாலும், பலி செலுத்திவிட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய மனசாட்சியில் ஒரு சுத்தம் இல்லை, அது குற்றம் உண்டு என்று சொல்லியது. திரும்பவும் நான் பலி செலுத்த வருவேன் என்று அவர்கள் தீர்மானத்தோடு போனார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தினால் உண்டாயிருக்கிற இந்த சுத்தமான இருதயம் எனக்கு குற்றமற்ற மனசாட்சியை கொடுத்திருக்கிறது. நான் இப்பொழுது பாவி இல்லை, நான் நீதிமான், தேவனுக்கு உண்பதாக நிற்கக்கூடியவன் என்கிற நல்ல மனசாட்சி எனக்கு உண்டானபடினாலே என்னுடைய விசுவாசம் இப்பொழுது மாயமற்ற விசுவாசமாய் மாறி இருக்கிறது. இதன் அடிப்படையில் பிறக்கிற அந்த அன்பு இருக்குல்ல, அதுதான் தேவன் எதிர்பார்த்த அன்பு. அந்த அன்பு இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிற எல்லா குவாலிட்டிஸையும் அந்த அன்பு உனக்கு செய்யும். அந்த அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. தேவன் அதானே எதிர்பார்த்தாரு. மற்றவனுக்கு நீ தீமை செய்யக்கூடாதுன்னு தான் அந்த அன்பின் பிரமாணத்தை கொடுத்தாரு. அப்போ இந்த விசுவாசத்தின் மூலமாய் உண்டாயிருக்கிற சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் என்னுடைய அன்பு பிறனுக்கு தீங்கு செய்யாது, பிறனுக்கு பொல்லாப்பு நினைக்காது, என்னால் யாருக்கும் எந்த தீங்கும் நடக்காதபடியான ஒரு அன்பாக மாறுகிறது. இதுதான் நியாயப்பிரமாணம். இதைத்தான் இந்த கற்பனையின் பொருள் என்று சொல்லி இங்கே பவுல் சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரியா? அப்போது நிறைய பேருடைய கேள்வி என்ன, அப்போ கிரியைகள் அப்படின்னு எழுதியிருக்கிறதே, எந்த கிரியும் செய்ய வேணாமா? ஒரு இடத்துல இருக்குது இல்லையா, யாக்கோபு எழுதுகிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு இருக்கே. எஸ், கிரியைகளுக்கு நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் இடம் உண்டு. அது எப்படி அந்த கிரியைகளை செய்யணும்னு அதுக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம், அங்கே பார்த்தீங்கன்னா புரியும். இதுதான் அந்த கிரியை, இந்த வசனம் தான் அந்த கிரியை என்று அங்கே எழுதியிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தமக்கு முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலகத் தோற்றத்திற்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்ம எதற்கு தெரிந்து கொண்டார்னு பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருக்கிறது, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்க வேண்டும். உடையில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்கு என்று எழுதவில்லை, தலையில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்கு என்று எழுதவில்லை, அல்லது எந்த ஒரு வெளிப்பிரகாரமான காரியத்திலும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. அதெல்லாம் நம்ம பரிசுத்தமாக இருப்போம். ஆனால் முக்கியமாக இங்கே வேதம் சொல்லுகிறது என்ன, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படின்னா இந்த அன்பு, அதுதான் அந்த பரிசுத்தமான அன்பு. அன்பில் பரிசுத்தமாக இருக்கணும், அன்பில் குற்றம் இல்லாதவர்களாக இருக்கணும். நாம் செலுத்துகிற அன்பே குற்றமில்லாத அன்பாக, பிறருக்கு தீங்கு செய்யாத அன்பாக, சுயநலம் இல்லாத அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. சரியா? அடுத்து எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இந்த அன்பின் அடிப்படையில் உண்டாகிற கிரியைகள், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போது என்ன கிரியை நம்ம செய்யணும்? இன்னைக்கு அக்டோபர் 6ஆம் தேதினா
இந்த அக்டோபர் 6ஆம் தேதி நான் என்னென்ன கிரியைகளை செய்யணும்னு சொல்லி ஏற்கனவே தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்போ பிதாவின் சித்தத்தை இந்த அன்பு ஆவியானவர் மூலமாக எனக்கு சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் நான் கிரியை செய்கிறேன். நான் கிரியை செய்யாமல் இல்லை. நான் இப்போ செய்கிற கிரியைகள் அல்லது நீங்கள் இப்பொழுது செய்கிற கிரியைகள் கர்த்தர் நம்ம கூப்பிட்ட அந்த லக்குக்கு, கர்த்தர் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ அதை நானும் நீங்களும் செய்ய போகிற கிரியைகள் தீர்மானிப்பது இல்லை. நிறைய பேர் நினச்சிருக்காங்க நான் இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும். இல்லை, கர்த்தர் எந்த லக்குக்கு என்னை அழைத்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் நான் கிரியை செய்ய போகிறேன். வித்தியாசம் புரிஞ்சுக்கங்க. நான் செய்கிற கிரியைகளினாலே தேவன் அழைத்த இடத்துக்கு நான் போகல. ஆனால் தேவன் அழைத்த இடம் என்னன்னு எனக்கு தெரியும். அதன் அடிப்படையில் நான் கிரியை செய்கிறேன். ஆமேன். இப்படி ஒரு வசனம் இருக்கும். இப்போ எனக்கு போக நேரம் இல்லை. இங்கே தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் தான் நம்ம நடக்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்குல்ல. அங்கே பவுல் எப்படி எழுதுகிறார்? கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆகிலும் தேவன் நமக்கோ அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறாரு. அப்போது ஆவியினாலே தேவன் வெளிப்படுத்துகிறார் என்ன கிரியைகளை. உலக தோற்றத்திற்கு முன்பதாக என்னுடைய கிரியைகள் எப்படி இருந்துச்சு? ஒரு காலத்தில் எனக்கு தெரியாது, தேவனே தெரியாது, இயேசுவே தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்பையும் நான் கிரியைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்ட பிறகு, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை ஆவியானவர் மூலமாக சொப்பனங்களில், தரிசனங்களில், வார்த்தைகளில் வெளிப்படுத்தின பிறகு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ஒரு லக்கு இருக்கிறது. கர்த்தர் அந்த இலக்குக்கு தான் என்னை கூப்பிட்டுருக்காரு. ஆகவே என்னுடைய கிரியைகளை நான் சீர்தூக்கி பார்க்குறேன். நான் செய்கிற கிரியும் அதுக்கும் மேட்ச் ஆகுதா? இல்லைனா அந்த கிரியைகளை விட்டு செத்த கிரியைகளை விட்டு நான் தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்ய நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பவுல் எழுதுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. வயிற்றுக்கு போஜனம் ஏற்கும், போஜனத்துக்கு வயிறு ஏற்கும். தேவனோ இவை ரெண்டையும் அழிய பண்ணுவார். அதாவது மாம்ச பிரகாரமாகவே வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இப்போ கிறிஸ்தவ ஜீவியத்தில் கிரியைகள் இல்லைன்னு சொல்லவல்ல. நான் அந்த கிரியைகள் ஏதோ நானும் பேருக்கு ஏதோ செஞ்சுட்டு போயிடுறேன். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி கொஞ்சம் நேரம் வேதம் வாசிச்சுட்டு 4 பேருக்கு நல்லதை செஞ்சுட்டு அப்பா நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், அப்படி அல்ல. பிதாவின் சித்தத்தை அறிந்து அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணின அந்த கிரியைகளை நடப்பிக்கும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அந்த கிரியைகள் எப்படி நான் செய்கிறேன் நமக்கு தெரியுமா? அந்த கிரியைகள் நீங்கள் செய்யும் பொழுது ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். அதற்கு பலன் கிடைக்கும். உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஆமேன். நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு சுகம் உண்டாகும். அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்ததுன்னா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், உண்மையாகவே கர்த்தர் என் வாழ்க்கையில் அவருடைய கிரியைகளை நிறைவேற்றுகிறார். ஆமேன். பிதாவின் சித்தத்தை செய்வதே, அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே நாம் செய்யும் கிரியையாக இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். ஸோ இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினரா அப்படிங்கிறாரு, முட்டாள்களா அப்படிங்கிறாரு. ரட்சிப்பை ஆரம்பம் பண்ணினவர் பரிசுத்த ஆவியானவர். அதை குறித்தெல்லாம் விவரம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நம்ம என்ன பண்ணினார்? சிருஷ்டித்திருக்கிறார். சில காரியங்கள் போதித்தேன், இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் இன்ஃபியூஷன். எப்படி ஆவியானவர் அந்த கோழி முட்டையின் மேல் அசைவாடுவது போல உங்கள் மேல் என் மேல் அசைவாடினார். அசைவாடி என்ன பண்ணினார்? தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய குவாலிட்டியை நமக்குள்ளே செலுத்தி இருக்கிறார். நம்ம புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம். இதை செய்தவர் யார்? ஆவியானவர். அப்போது ஆவியானவருக்கேற்ற கிரியைகளை தான் நம்ம செய்யணுமே ஒழிய நமக்கேற்ற கிரியைகளை செய்ய தேவை கிடையாது. அந்த இன்ஃபியூஷனுக்கு ஒரு அர்த்தம் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, டிக்ஷனரியில் இன்ஃபியூஷன் அப்படின்னா, இன்ஃபியூஷன் என்பது ஒன்றை ஒருவருக்குள் செலுத்துவது. டு ஃபில் சம்ஒன் வித் எ குவாலிட்டி ஆர் எமோஷன். டு ஃபில் சம்ஒன் வித் எ குவாலிட்டி ஆர் எமோஷன். ஒருவருக்குள்ளே ஒரு நற்குணத்தை, ஒரு குவாலிட்டியை அல்லது ஒரு நல்ல எமோஷனை, உணர்ச்சியை கூட செலுத்துவதும் அதில் அடங்கும். அப்போ தேவன் இப்போது என்ன விதமான ஒரு பிரதானமான காரியத்தை செலுத்தி இருக்கிறார்னா,
அன்பு என்பது ஒரு எமோஷன்ஸ். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவராலே தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்படும் போது, அசைவாடும் போது எதை மெயினாக ஊற்றினார்னா அவருடைய தேவனுடைய அன்பை நமக்குள் ஊற்றி இருக்கிறார். அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அது ஒரு எமோஷன். லவ்ங்கிறது ஒரு எமோஷன் சம்பந்தப்பட்டது. எமோஷன் இல்லாத லவ் நாம் பார்த்ததில்லை. லவ்னாலே ஒரு எமோஷன் இருக்கும், அன்புனாலே ஒரு உணர்ச்சி, நல்ல உணர்ச்சி, பாசிட்டிவான உணர்ச்சி. அது ஒரு நாளும் தீங்கு செய்யாத ஒரு உணர்ச்சி, ஒரு நாளும் பழிவாங்காத ஒரு உணர்ச்சியான தேவனை போன்ற ஒரு நல்ல உணர்ச்சி தான் அன்பாக இருக்கிறது. வேற என்ன பார்த்தோம்? ஆவியாக இருக்கிற கர்த்தரால், அந்த கர்த்தரால் என்ன பண்ணுகிறோம்? நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். கிறிஸ்தவ மாற்றம் என்பது என்ன? மகிமையின் மேல் மகிமை அடைவது. காரணம் என்ன? அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் மகிமையை துறந்து விட்டார். அவர் மகிமையை துறந்தபடினாலே அவருடைய மகிமை நான் இன்றைக்கு அடையும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அதையும் நம்ம பார்த்தோம். ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு காரியத்தையும் இந்த காலவெளியை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏன் அந்த ஒருத்தருக்குள்ள கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சார்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் ஏன் தேவன் எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணினார்னு கேட்டிங்கன்னா, அதன் மூலமாக தேவன் ஒன்று சொல்ல விரும்புகிறார். அதாவது ஒரு மனுஷனால் மகிமை இழந்து போகணும் இல்லையா? அப்போது இன்னைக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த ஒரு மனுஷனுக்காக அவன் தான் நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவாக, நாம் மகிமை இழந்தவர்களாய் வாழ்வதற்கு அவன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். ஆதாமை நமக்கு தேவன் வைத்திருந்தார். கிறிஸ்து என்று வரும்பொழுது மனுஷனுக்கு தேவன் எப்படி மறுபடியும் மகிமை கொடுப்பார் என்பதற்கு இன்னொரு மனுஷனாகி இயேசுவை அவர் இன்றைக்கு தேர்ந்தெடுத்து கிறிஸ்து இன்றைக்கு மகிமை அடைந்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம எபிரேயரில் வாசிக்கிறோம். மனுஷனை பார்த்தா இன்னும் அவனை மகிமை அடைந்தவனாய் காணவில்லை, அவன் இன்னும் முடிசூட்டப்படவில்லை, ஒன்றும் அவனுக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை எல்லாம் வேதம் சொல்லுகிறதே. ஆனால் இயேசுவை பார்க்கும் பொழுது இயேசு இன்றைக்கு கனத்தினால் மகிமையினாலும் முடிசூடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஏன் அந்த ஒருத்தரை முடிசூட்டுறார்னா, இந்த ஒருத்தரை நான் எப்படி முடிசூட்டி இருக்கிறேனோ அப்படி தான் ஒவ்வொருத்தரையும் முடிசூட்ட விரும்புகிறேன். ஆமேன். ஒருவரால் எல்லாரும் மகிமை இழந்தது போல இந்த ஒருவரால் எல்லாரும் மகிமை அடைவீர்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவை விட குறைவான மகிமைக்கு தேவனுக்கு நம்மளை அழைக்கலை. கிறிஸ்துவுக்கு என்ன மகிமையை கொடுத்திருக்கிறாரோ அவருடைய சாயலுக்கு ஒப்பான மகிமை, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அவர் வரும்பொழுது அவருக்கு ஒப்பாக இருப்போம். இதெல்லாம் வேதம் சொல்லுது இல்லையா? அப்போ இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவுக்குள் தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறார்னா, இப்படித்தான், இதுதான் என்னுடைய சித்தம். இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு மகிமையை கொடுத்தனோ அதே மகிமையை தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுப்பேன் என்று தேவன் தன் இதயத்தில் சித்தமுள்ளவராய் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் எல்லா மகிமையும் கொடுத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு எந்த பகுதியில் மகிமை வேணும்னாலும் நீங்கள் எந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்களோ அவரிடத்திலிருந்து நீங்கள் அந்த மகிமையை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும். அது மகிமைக்கும் பொருந்தும், ஆசீர்வாதங்களுக்கும் பொருந்தும். உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வெளியே இல்லை, கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே தேவன் டெபாசிட் பண்ணியிருக்கிறபடினாலே இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி இந்த அன்பினால் எந்த ஆசீர்வாதங்கள் வேணாலும் இன்றைக்கி நமக்கு ரெடிலி அவைலபிளாக தேவன் வைத்திருக்கிறார். இதெல்லாம் விசுவாசிக்க தான் இன்றைக்கு நீங்கள் நான் அழைக்கப்பட்டு இருக்கோம். ஓகே, இதற்கு பிறகு சொல்லாத சில காரியங்களை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். அதெல்லாம் சொன்னால் தான் அது ஒரு நிறைவு பெறும். இன்னும் கூட இந்த ஆவியானவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார், ஆவியினால் ஆரம்பம் பண்ணினோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த ஆவியானவர் இன்னும் நமக்கு எப்படிலாம் உதவி செய்கிறார்னு சொல்லி இன்னும் ஒரு சில வேத வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, அதான் பரிசுத்த ஆவியானவர், உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். எத்தனை இடத்துல இந்த எழுப்பினவர் உயிர்த்தெழுதலை பற்றி அவர் பேசிட்டே பாருங்க, அது அவ்வளோ முக்கியம். உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான
உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சரி, இன்னும் நம்ம வாழ்க்கையில் மாம்சம் இருக்குது. மாம்சம் இன்னும் எங்கேயும் நம்மளை விட்டு ஓடிடலை. நம்ம மாம்சம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு எங்கே அந்த மாம்சம் இல்லைன்னா, முன்னாடி மாம்சம் நம்ம மேலே ரூல் பண்ணிச்சு, ஆளுகை செய்தது, டாமினேட் பண்ணிச்சு. நான் சொல்கிறதா நீ கேட்கணும்னு சொன்னிச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாகிறாமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி தேவ ஆவியானவர் சொல்லுகிறதன்படி நடக்கிற இடத்துல இருக்கிறோம். நம்ம மாம்சம் சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணுங்கிற இடத்துல நாம் இல்லை. சரியா? அதைத்தான் அங்கே சொல்லுகிறது. சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனதாயும் இருக்கும். இதை நான் ஈஸியாக உங்களுக்கு ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்க விரும்புகிறேன். ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஒரே காரியத்தை ஆக்டிவாகவும் வைக்கிறாரு, ஒரே காரியத்தை டெட்டாகவும் வைக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து ஒன்று செயல்படட்டும் அப்படிங்கிறார், ஒன்று நீ செத்து இரு அப்படிங்கிறாரு. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்தி கிறிஸ்துவின் ஆவி அன்னையிலேருந்தே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. உலகத்தில் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அப்படின்னா யோவான் எழுதுகிறாரு. ஆனால் அந்தி கிறிஸ்து இன்னும் ஒரு மனுஷனாக வெளிப்படலை இல்லையா? ஏன் வெளிப்படலை? தடை பண்ணுகிறவர் அவனை தடை பண்ணுகிறார். யார்? பரிசுத்த ஆவியானவர். அங்கே ரெண்டு வேலை செய்கிறார் ஆவியானவர். ஒன்று, இந்த உலகத்தில் சரீரப்பிரகாரமாக மனுஷனாக அந்தி கிறிஸ்துவை வெளிப்படாமல் அவனை தடை பண்ணுகிற வேலையையும் ஆவியானவர் செய்கிறார். அதே சமயத்தில் சபையில் இருக்கிற உங்களையும் என்னையும் தேவனுடைய சபையை மறுரூபமாக்கி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டும் இருக்கிறார். அப்போது ஒரு காரியத்தை ஆக்டிவாக வைக்கிறாரு, ஒரு காரியத்தை டெட்டாக வச்சு அதை தடை பண்ணுகிறார். அப்போ நான் சொல்கிறேன், இந்த இடத்தில் கிறிஸ்துவங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும், இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இந்த மாம்சம் நம்ம வாழ்க்கையில் ஆக்டிவாக வேலை செய்யாதபடி அதை டெட்டாக்கி வச்சுட்டு நீதியும் நம்முடைய ஜீவனும் அங்கே வேலை செய்யும்படி அதையும் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் இங்கே எழுதியிருக்கிறது, தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இது என்னைக்கு நடக்கும்? இதே ஆவியானவர் தான் இந்த சரீரத்தை என்ன பண்ண போகிறார்? இயேசு வரும் பொழுது மகிமையடைந்த சரீரமாகவும் உயிர்ப்பிக்க போகிறார். இன்றைக்கி வியாதி இருந்ததுன்னா அதிலிருந்தும் அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். பாவம் நம்முடைய சரீரத்திலே ஆளுகை செய்யாதபடி எப்பொழுதும் நம்மை உயிர்த்தெழுந்த நிலையில் வைக்கிற ஆவியானவராக இருக்கிறார். அப்போ எல்லாமே ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பாவத்தின் மேல் ஜெயம், சில மாம்சமான எண்ணங்கள், சில மாம்சமான காரியங்கள் மேல் நம்ம ஜெயமாக இருக்கணும்னா இந்த ஆவியானவரை நம்ம எப்படி ஒரு மேம்போக்கா நாங்கள்லாம் கூட போனோம். சபைக்கு போகும்போது பாடல் பாடும்பொழுது நல்லா கையை தட்டி அந்நிய பாஷையில் பேசி உருண்டு பிறண்டு நாங்கள் ஆவியில் மகிழ்ந்து களி கூர்ந்துட்டு வாசலை விட்டு இறங்கணுனே அப்படியே எல்லா பழைய காரியங்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் நினச்சிக்கிட்டோம் ஆவியானவருங்கிறது ஆவியானவர் என்பவர் சபையில் போய் கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் தான் ஆவியானவர். எல்லாருக்குள்ளுமே ஆவியானவர் இருந்தாரே, ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாம்சம் ஜெயிக்கப்படவில்லை. ஏன்னா இந்த மாதிரி சத்தியங்களை அவங்க புரிஞ்சிக்கல. ஆவியானவரின் வாழ்க்கையில் எது உயிரோடு இருக்குமோ அதை ஆக்டிவாக வைக்கிறாரு, எது அப்படியே மரித்து அது வேலை செய்யாமல் இருக்கணுமோ அதை மரித்த நிலைமையிலும் வைக்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஆமென். அப்போ அவர் தான் சார்ந்துக்கணும். ஏன்னா இன்னும் ஆவியானவரை பற்றி மற்ற இடங்களில் வேதம் என்ன சொல்லுகிறது அதையும் நம்ம பார்க்கணும். அந்தளவுக்கு நம்ம அதன் மேல் விசுவாசம் வைக்கணும். எல்லாமே விசுவாசத்துக்குரியவைகளாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். நம்முடைய சரீரத்தை இன்னைக்கு எந்த இடத்துக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார்னா அது ஒரு ஆலயம் என்கிறார். இது ஒரு ஆலயம், இது தேவனுடைய ஆலயம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நமக்கு சொந்தம் இல்லை, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதாவது தேவன் எவ்வளவு மகிமை உள்ளவர்ங்கிறத இந்த உலகத்துக்கு காண்பித்தது தேவனுடைய ஆலயம். சாலமோனின் தேவாலயம் அல்லது 2வது கட்டப்பட்ட தேவாலயம் இன்னைக்கு இடிஞ்சு போச்சு அந்த தேவாலயம். ஆகவே தான் இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளைக்குள் நான் எழுப்பேன். தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னார். அன்னைக்கு இயேசு சொன்னது எந்த ஆலயத்தை குறித்து? தன்னுடைய சரீரத்தை குறித்து. அப்போது உள்ளே இருக்கிற தேவன் எவ்வளவு அழகானவர், எவ்வளவு மகிமையானவர்ங்கிறத
ஆலயத்தை வச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இஸ்ரவேலுடைய அந்த தேவாலயம்லாம் பிரம்மாண்டமான ஆலயங்களாக இருந்தது. அப்போ இன்றைக்கி உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் எவ்வளவு மகிமையானவர்ங்கிறத காண்பிக்கக்கூடிய ஒரு ஆலயமாய் இந்த சரீரம் இருக்கிறது. சொல்லுவாங்க த காப்லெட்ஸ் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. ஒரு திராட்சரசத்தை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றுனீங்கன்னா கண்ணாடி பாத்திரம் உள்ள திராட்சரசத்தோட கலரை அப்படியே வெளியில் காண்பிக்கும். அப்படி தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த ஆலயத்திற்குள் ஊற்றப்பட்டிருப்பார் என்று சொன்னால், என்னையும் உங்களையும் பார்க்குறவங்க வெறும் ஆவியை மட்டும் பார்க்கணும் இல்லை, சரீரத்தை கூட பார்த்தா, உங்களையும் என்னையும் பார்த்தா, உங்களுடைய இயற்கையான இந்த சரீரம் ஒன்றும் சும்மா ஒன்றும் மட்டமானதில்லை, இந்த சரீரம் முக்கியமானது, இது ஆலயம். இதை பார்க்கும்போது என்னமோ தெரியுதுப்பா, உள்ள ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியணும். ஆமேன். அங்கே வியாதியே இல்லையே, அங்கே ஒரு வயசு தான் ஆகுது, ஆனால் ஒன்றும் டயர்ட்னஸ்ஸே இல்லையே. வயசானால் டயர்டாகிடணும், வயசானால் வியாதி வரணுங்கிறது யார் சொன்னா? உலகத்தில் சொல்லுவாங்க. உனக்கு 40 வயசு ஆகிட்டா இது வந்துடணும், உனக்கு 50 வயசு ஆகிட்டா இது வந்துடணும், நீ 60 வயசு ஆகிட்டுனா எப்படி போயிடணும், 70 உன் கதை முடிஞ்சிடணும். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடையவே கிடையாது. வயதுக்கேற்ற முதிர்ச்சி இருக்கலாம், ஆனால் வயதுக்கேற்ற வாலிபத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். கர்த்தர் நன்மையினால் உன் வயது திருப்தியாக்குறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் இன்னும் சும்மா பேச்சுக்கு இல்லை, சத்தியம். நான் சொல்வது சத்தியம். அதன் மூலமாக நீங்கள் மறுரூபம் அடைய வேண்டும் என்று இதெல்லாம் சொல்லுகிறேன். தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக தேவன் உங்களையும் வச்சிருக்கிறார். அந்த பாத்திரத்தில் போய் நாய் நக்க விடுவோமா? நல்லா சொல்லுங்கள். ஒரு புது பாத்திரம். கர்நாடகாவில் இருக்கிறப்ப எங்கள் ஒய்ஃப் அந்த சாதம் அடித்த கஞ்சியை மாட்டுக்கு வைப்பா. மாட்டுக்கு பதிலாக ஒரு நாள் அந்த பக்கம் போன பண்ணி வாய வச்சுட்டு போயிட்டு நாங்கள் அந்த பாத்திரத்தை அதோடு தூக்கி போட்டோம். ஏன்? அதில் பண்ணி வாய வச்சுட்டு போயிட்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க, இது தேவன் அனுபவிக்க வேண்டிய ஒரு சரீரம். எந்த பண்ணியோ எந்த நாயோ ஏதோ எந்த அசுத்தாவியோ, நம்ம வேணால் ஒரு மனிதர்கள் நம்மளை தொடாமல் இருக்கலாம். தவறான காரியங்களை பார்க்கும்போது, தவறான காரியங்களை செய்யும்போது சில அசுத்தாவிகள் அங்கே போர்டேக் பண்ணுதுங்கிறத மறந்துடாமல் இருங்க. அதெல்லாம் தெரியாமல் வாழ்ந்துட்டோம் எத்தனையோ வருஷம் முன்னாடியெல்லாம். நீங்கள் எதை செஞ்சாலும், நீங்கள் எதில் இன்வால்வ் ஆனாலும் சில ஆவிகள் அங்கே உங்களோடு சேர்ந்து அதுவும் இன்வால்வ் ஆகிறது. ஹல்லேலூயா. எவ்ரிதிங் இஸ் ஸ்பிரிச்சுவல். யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. இல்லை, உங்களோட வேறு சிலர் அங்கே ஜாயிண்ட் ஆகுறாங்க சாமி. இன்னும் சிலர் அங்கே ஜாயிண்ட் ஆகி தான் நீங்கள் அதை செய்ய முடியும். ஆகவே இந்த பாத்திரத்தை, சரீரமாகிய பாத்திரத்தை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள வேண்டும். அதுக்கு தான் தேவன் திருமண வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? இந்த ஆலயத்தில் வாசம் பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது. இது என் ஆலயம். தேவன் எப்பொழுதும் தன்னுடைய ஆலயத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவர். அவரே தான் இடிக்க சொன்னார். இடித்து தூள் தூளாக்கிறேன், இந்த ஆலயம் தானே உனக்கு பெருமை, உன் ஆலயமே இல்லாமக்கிறேன்னு சொல்லி இது இஸ்ரவேல் ஆலயத்தை இடித்து போடும்படி எதிரிகளை எழுப்பினவர் அவர். ஆனால் அதே தேவன் தன்னுடைய ஆலயத்தை மகிமைப்படுத்தவும் அல்லவர். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் வாக்கு கொடுத்து. எப்போதுமே கர்த்தருக்கு தன்னுடைய ஆலயத்தை மகிமைப்படுத்தணும்னு ஆசை இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், உங்கள் சரீரம் நல்லா இருக்கணும்னு அவருக்கு ஆசை இருக்குது. ஏன்னா அது அவர் வாங்கி வச்சிருக்கிறாரு. அவருடைய ஆலயமாக அவரை மகிமைப்படுத்த விரும்புகிறாரு. ஆகவே தான் இங்கே எழுதுகிறார், தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவர் ஆலயத்தில் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? அவருடைய ஆலயத்தை மகிமை கெடுக்க விட்டு கொடுக்காதீங்க. இதை நான் பாவத்துக்காக மட்டும் சொல்ல. வியாதி வந்தனா வேடிக்கை பார்க்காதீங்க. வியாதி அவருடைய மகிமை கெடுக்கிற ஒரு காரியம். ஆவியானவர் வாசம் செய்வார் என்று சொன்னால் அந்த சரீரத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? உயிர்ப்பிக்கிறார். அங்கே வியாதி இருக்கக்கூடாது. எல்லாமே மகிமைங்கிற ஒரு வார்த்தையில் தான் இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்னத்தில் இருக்குது? தேவனுடைய மகிமை, கிறிஸ்துவின் மூலமாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற மகிமை. திஸ் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். இதுக்கு தான் இந்த விசுவாசம் தேவைப்படுகிறது. நெக்ஸ்ட், சரி, தேவன் என் இருதயத்தை சுத்தமாக்கினார்னு பார்க்குறோம், தேவன் என் இருதயத்தை சுகமாக்கினார்னு பார்க்குறோம். அதை விட முக்கியமான காரியம், தேவன் அதாவது ரிப்பேர் பண்ணலை. ஒரு வீட்டை ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஏதோ நம்ம இருதயத்தை ஆண்டவர் ரிப்பேர் பண்ணல. அடுத்த காரியம், தேவன் நமக்கு புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார். பிராண்ட் நியூ ஹார்ட்டை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 முதல் 28
7 வசனங்கள். இதுதான் புதிய உடன்படிக்கையின் மூலமாக என்னத்தை செய்வேன் ஆண்டவர் சொன்ன காரியம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. இந்த கல்லான இருதயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் காயப்பட்ட இருதயம், இதுதான் உடைந்து போன இருதயம், இதுதான் கடினமான இருதயம். இது பாவத்தினால் கடினப்பட்டு மற்றவர்களால் புண்பட்டு இது ஒரு மாதிரியான ஒரு இருதயம். அந்த இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்களவும் அவைகளின்படியும் செய்யவும் பண்ணுவேன். இது யார் செய்ய போறா? இப்போ இந்த வேலையெல்லாம் தேவன் ஆவியானவர் உள்ள அவர் செய்வேன்னு சொல்றாரு. நம்முடைய எண்ணங்களில் அவர் வார்த்தையை கொடுக்கிறார். அதான் மனதில்னு அதோடைய சிம்பிளான அந்த சொல்கிறேன் உங்களுக்கு. He gives his word in our thoughts, he gives his laws in our heart. நம்முடைய எண்ணங்களில் அவருடைய வார்த்தையையும் நம்முடைய இருதயத்தில் அவருடைய கற்பனைகளையும் அவரே நமக்குள் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது அந்த இருதயம் புதிய இருதயமாக இருக்கிறபடினாலே அதை தேவனே இங்கே செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 10:16-17. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இருதயங்கிறது இப்போ நம்ம கடைசியாக என்ன பார்க்குறோன்னா, அது வெறும் காயங்கள் சுத்தமாக்கப்பட்ட இருதயம் மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இருதயம் புதுசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் அதில் வாசம் செய்கிற ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸோ இவ்வளோ காரியங்கள் எல்லாமே இந்த விசுவாசத்தினால் உண்டாயிருக்கிறது. ஏன்னா தேவன் நம்மை நேசிக்கிறார். சரி, கடைசியாக காக்கா கதைக்கு மறுபடியும் வருவோம். ஆனால் நான் போன வாரத்தில் சொன்னபடி இந்த காக்கா என்ன செய்கிறது? அந்த ஏதோ ஒன்றை எடுத்து போய் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது. அது தன் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, வேறு சில குருவிகளுக்கும் கொடுத்ததை நான் உங்களுக்கு காண்பித்தேன் இல்லையா? தேவன் இந்த இடத்துல எப்படி நான் கர்த்தரை பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஓசியா 2:23 நான் அவளை எனக்கென்று பூமியில விதைத்து இரக்கம் பெறாது இருந்தவளுக்கு இறங்குவேன், என் ஜனமில்லாது இருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். காக்கா எப்படி தன்னுடைய குஞ்சுகள் அல்லாததை பார்த்து தன் பிள்ளைகள் என்று சொல்லி அந்த உணவு கொடுத்ததோ, தேவன் என்ன சொல்லுகிறார்? என் ஜனமில்லாது இருந்தவர்களை நம்மை நோக்கி, நாம் அவருடைய ஜனங்கள் இல்லை. அதான் வேதத்தின்படி யூதர்கள் தான் அவருடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் யூதர்களுக்கு மாத்திரம் கர்த்தர் வெறும் தன்னுடைய அன்பை கொடுக்கல. இன்னைக்கு ஜனமில்லாத நம்மளை நோக்கி நாம் ஏன் என்ன சொல்கிறோம்? தேவனேன்னு சொல்கிறோம். அவரை போய் அந்த குருவி போல எனக்கும் கொடுங்க, என்னையும் காப்பாற்றுங்க, என்னையும் ரட்சிங்க, என்னையும் போசிங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது அவர் பட்சபாதம் இல்லாமல் யூதர்கள் என்று பாராமல் கிரேக்கன் என்று பாராமல் எல்லாருக்கும் தேவன் கிருபை செய்கிறார். அதுதான் சொன்னோம். போன வாரத்தில் பார்த்தோம். பேதுரு சொல்றார், அவர்களுடைய இருதயங்களை தேவன் எப்படி சுத்தமாக்கினாரோ அப்படி கிருபையினால் விசுவாசத்தினால் நம்முடைய இருதயத்தையும் அவர் சுத்தப்படுத்தி இருக்கிறார். அப்போ தேவன் என்கிற அந்த தகப்பன் தாயுள்ளம் படைத்தவருக்கு என்பதாக வரும்போது யார் வந்தாலும் அவர்களை அவர் போஷிக்கிறார். அந்த குருவிகளிடத்திலிருந்து நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். இயேசு சொல்வார்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நான் அதான் சொல்கிறேன். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பறவை போல அவர் வாயிலிருந்து நம்முடைய வாய்க்குள் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தர் நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். அவர் வாயில் இருக்கிற வார்த்தையினும் நன்மையை கொண்டு என் வாயை திருப்தியாக்குறார். என் வயது திரும்ப கழுகுக்கு சமானமாக திரும்ப வாழ்வது போலாகிறது. என்னை போஷிக்கிற தேவன். ஆமென். 1 பேதுரு 2:10 முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். முன்னே நம்ம அந்த காக்காவோட பிள்ளைகள் இல்லாத போல இருந்தோம். நாம் தேவனுடையவர்கள் இல்லை. ஆனால் இப்பொழுது தேவனிடத்தில் இரக்கம் பெற்று இருக்கிறோம். ஆமென். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னொரு வசனம் 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அங்கே குருவி இறக்கி வாஞ்சியாக இருக்கிறது, இங்கே பிள்ளை பாலுக்கு வாஞ்சியாக இருக்கிறது. சில இடங்களில் தேவன் பறவையை போல செயல்படுகிறார், தன்னை காண்பிக்கிறார்.
நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு எப்படி காண்பித்தார்? எல்ஷடாய்னா அங்கே ஆடுகளும் மாடுகளும் தங்கள் கன்றுகளுக்கு எப்படி பால் கொடுக்கிறது, எல்ஷடாய் மார்பகங்கள் தேவனாக காண்பித்தார். ஒரு இடத்துல பறவையை போல உணவு ஊட்டுகிறார், ஒரு இடத்துல அந்த ஜீவராசிகளைப் போல் பால், அந்த பால்லேருந்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான சத்து கிடைக்குது. ஆபிரகாம்கிட்ட தான் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் எல்ஷடாய்னு என்ன அர்த்தம்? இந்த கன்று ஈண்ட இந்த ஆடுகள் எப்படி தன் குட்டிகளுக்கு சப்ளை பண்ணுகிறதோ, உன் வாழ்க்கையை நான் எல்லாவற்றையும் சப்ளை பண்ணுகிற தேவன். தேவனுடைய வாயிலிருந்து குருவி போல கொடுத்தாலும் சரி, அல்லது ஆடு மாடுகள் போல மார்பகத்திலிருந்து பால் கொடுத்தாலும் சரி, இதையெல்லாம் தேவன் வார்த்தையின் மூலமாக கொடுக்கிறார். ஒரு இடத்தில் அதை பால் என்று வேதம் சொல்கிறது, ஒரு இடத்தில் ஆகாரம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ இப்படி பார்க்க முடியுதா உங்களால் தேவனை? ஒரு தாயா ஒரு தகப்பனா? அப்படி தான் நான் பார்க்குறேன், அப்படி தான் நான் சப்ளையை வாங்கிக்கிறேன். ஆமேன். அப்படித்தான் தேவன் செய்கிறார். நியாயப்பிரமாணமாகிய அந்த டீச்சர் செய்ய முடியாததை என் தகப்பன் இன்றைக்கு என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ரோமரில் எழுதுகிறார் பவுல், நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. நியாயப்பிரமாணம் எதை என் வாழ்க்கையில் செய்ய நினைச்சாரோ அதை தேவனே செய்யும்படிக்கு தன் குமாரனாகிய இயேசுவை பாவ மாம்சத்தின் சாயலாக அவரை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அந்த இரத்தம் சிந்துதலின் மூலமாக தேவன் இன்றைக்கு எனக்குள்ளே வந்து என் தேவன் எனக்கே அவரே சப்ளை பண்ணுகிறார். யூதனோ கிரேக்கனோ வித்தியாசம் இல்லை, புறஜாதியோ யூதனோ, ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் சப்ளை பண்ணுகிற அந்த அன்பின் இடத்துக்கு என்னை இந்த விசுவாசத்தின் மூலமாய் கொண்டு வந்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சங்கீதம் 91, இதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 91:14 ஆண்டவர் சொல்கிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். வாஞ்சைங்கிறது ஒரு சாதாரண ஆசை இல்லை, தீராத கர்த்தர் மேல் ஒரு தீராத ஒரு ஆசை. அது ரொம்ப ஆழமானது. அவருக்கு பிரியமில்லாத எது ஒன்றிலிருந்து அது என்னை வேறு பிரித்துக் கொள்கிறது. அதான் கர்த்தர் மேல் இருக்கிற வாஞ்சை. காலையில் ஆண்டவர் எனக்கு அதிகாலையில் துணிக்க பண்ண சத்தம், இதோ பிதா நடாத நாற்றுக்கெல்லாம் பிடுங்கப்படும். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இரத்தத்தின் மூலமாக, உங்கள் தாய் தகப்பன் மூலமாக, பாரம்பரியத்தின் மூலமாக நடப்பட்ட ஒவ்வொரு நாற்றையும், பிதா நடாத நாற்றுக்களை ஆவியானவர் பிடுங்கி விடுவார். அந்த சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்காது, அந்த சாபம் உங்களுக்குள்ளே இருக்காது, அந்த பாவ பழக்கம் உங்களுக்குள்ளே இருக்காது. ஏன்னா அது நீங்கள் நட்ட நாற்று அல்ல, என்றோ யார் மூலமாக நடப்பட்ட நாற்றுக்களை என் தகப்பனாகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பிடுங்கி எறிய விரும்புகிறார். அதை பிடுங்குகிறார் என்று விசுவாசிக்க அழைத்திருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மனம் திரும்புதல், கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளாத மனம் திரும்புதல் நிரந்தரமற்றது. அப்படிப்பட்ட மனம் திரும்புதல் இல்லாத மன்னிப்பு கேட்கும் காரியம் அர்த்தமே இல்லாதது. கர்த்தருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு உண்டாகிற மனம் திரும்புதல் தான் நிரந்தரமானது. அப்படிப்பட்ட நிரந்தரமான மனம் திரும்புதல் இல்லாமல் நாம் தேவனிடத்தில் போய் எத்தனை தரம் மன்னிப்பு கேட்டாலும் அந்த மன்னிப்புக்கு அர்த்தமே இல்லை. என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் என் விசுவாசத்துக்கு ஏற்றபடி தான் இருக்கும். என் செயல்கள் நான் எதை விசுவாசிக்கிறேன் என்பதை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறது. இப்போ எதை விசுவாசிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் எப்படி பிழைக்கிறீர்கள் என்பதை உங்கள் விசுவாசம் வெளிப்படுத்துகிறது. நான் எப்படி பிழைக்க விரும்புகிறேன்? கர்த்தர் என்னை போஷிக்கிறார். சில வேளைகளில் உதடில் ஒரு தாய்ப்பறவை போடுவது போல வார்த்தை கொடுக்கிறார். சில வேளைகளில் நான் தூங்கும்போது ஒரு தாயின் மார்பகத்தில் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது போல அன்கான்சியஸாகவே நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். எப்படி இருந்தாலும் சரி, தேவன் என்னை தொடர்ந்து போஷிக்கிறவராகவே இருக்கிறார். அதுதான் என்னுடைய விசுவாசம். அதுதான் உங்களுடைய விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் எழுந்து நிற்போம்.